உள்ளார கேட்டாச்சா? ரெக்கார்ட் ஆயிடுச்சு. அடுத்தது சொல்லுங்க. சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ வேதத்தின்படி யாரும் உபவாசம் இருக்கிறது இல்லை. சரி, கீழே வாசிங்க, அடுத்த வாசிங்க. 8 வாசிங்க. விடியற்கால வெளுப்பை போல் அப்படிலாம் நீங்கள் இருந்தீங்கன்னா பசி உள்ளவனுக்கு ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், புறத்துண்ட சிறுமியானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்ளுகிறதும், வஸ்திரம் இல்லாதவனுக்கு கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். அப்பொழுது விடிய கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்பாக செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். நுகத்தடியையும் விரல் நீட்டுதலையும் நிபச் சொல்லையும் நீ உன் நடுவிலிருந்து அகற்றி பசியுள்ளவனிடத்தில் உன் ஆத்துமாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்துமாவை திருப்தியாக்கினாள். அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகார மத்தியானத்தை போலாகும். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிலமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். அப்ப உபவாசம்னா என்னது? இதில் தான் இருக்குது. உபவாசம்னா என்னங்கிறது இதில் தான் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 58ஆம் அதிகாரத்தில் தான் என்னுடைய காரியங்கள் எல்லாம் இருக்கிறது. வெறும் பட்டினி கிடந்துட்டா மட்டும் உபவாசம் இல்லை. நீ உபவாசம் பண்ணுனா முதலாவது நீ என்ன செய்யணும்? நீ முதல்ல என்ன பண்ணணும்? முகத்தை கழுவு, எண்ணெய் பூசு, இருக்கிறதுலே மோசமான ட்ரெஸ் எடுத்து போட்டுக்க. உன் மூஞ்சி என்ன பண்ணணும்? வாடலாம் வச்சுக்க. ஏன் இருக்கிறதுல மோசமான ட்ரெஸ்ஸை போட்டுக்கணும்? அப்பதான் ஆண்டவர், அதில் கூட ஆண்டவர் ஏமாத்த எனக்கு ஒண்ணுமே இல்லைங்க. இது இல்லை உபவாசம். நான் என்ன சொன்னேன்? உபவாசம் இருக்கிற அன்னைக்கு நல்லா குளிச்சுட்டு எண்ணெய் பூசி முகத்தெல்லாம் கழுவிட்டு நல்ல உயர்ந்த உன் வீட்டில் என்ன பைபிள் சொல்லுது உயர்ந்த வஸ்திரம் தரிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. நீ அந்த உயர்ந்த வஸ்திரம் இல்லை. உன் வீட்டில் நல்ல நீ எடுத்து வச்சுருக்க நல்ல ஒரு வெள்ளை சட்டை வெள்ளை பேட்டை உனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை நீ அன்னைக்கு போட்டுக்கிட்டு அறை வீட்டை கூட்டி கொண்டு உன் அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி நீ என்ன கூப்பிடணுமோ, நீ என்ன கேட்கணுமோ கேளு. அன்னைக்கு ஒரு நாள் நீங்கள் உபவாசம் இருக்கிறது நிமித்தம் இருக்கிற அந்த காசை சாப்பாடுக்காக வச்சு யாருக்காவது போய் ஒன்று உணவாக்கி கொடு, இல்லைன்னா சாப்பிட சொல்லி காசையாவது கொடு. நான் எதுக்கு கொடுக்கணும்? நான் எதுக்கு அவளுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும்? அது இல்லை. கொடுங்க. சிறுமைப்பட்டவனை உங்கள் வீட்டில் சேர்த்து கொள்ளுகிறதும், பசியாக இருக்கிறவனுக்கு பசிக்கு ஆகாரம் கொடுக்குறதும், வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் கொடுக்குறதுங்க எனக்கு உகந்த உபவாசம் சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இப்போ வேதாகமத்தின்படி சொல்லப்பட்டிருக்கிற இந்த உபவாசத்தை யாருமே என்ன செய்யறதில்ல, கடைபிடிக்கிறது இல்லை. அந்த உபவாசம் கூட பெருமைக்கு. இவங்க சபையில் 21 நாளுங்க பாஸ்டிங்குங்க. அப்படியா ராஜா? ரொம்ப சந்தோஷம்டா ராஜா. 21 நாள் சாப்பிட மாட்டீங்களா? அது எப்படிங்க முடியும்? அப்புறம்
தினமும் 11லேருந்து 1 மணி வரைக்கும்ங்க. அருமடா யாரா ஏமாத்துறீங்கன்னு கேட்டேன். அந்த கேட்டால் சொன்ன பையன் சிரிச்சுட்டு போயிட்டேன். யாரா ஏமாத்துறீங்க? மனுஷரையா கர்த்தரை? சரி, கர்த்தருக்கு சோத்திரம். இப்போ பாருங்க, இந்த வாட்சமில் வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டத்தனத்துக்கும் இதுக்கு தான் நீங்கள் உபவாசம் இருக்கீங்கன்னு சொல்லி வாட்சமில்ல. இப்படி ஒரு அம்மா ஒரு இடத்துல பாஸ்டிங்கை கூப்பிட்டாங்க. ஒரு பாஸ்டிங்கை கூப்பிட்டாங்க. ஒரு ராஜா அவருடைய மனைவி யாரை கொல்றதுக்கு? தேவனுடைய மனுஷனை கொல்றதுக்கு. வாசிங்க 1 ராஜாக்கள் 21:12 வாசிங்க. 1 ராஜாக்கள் 21:12. நேரம் வந்திருக்கணும் உங்களுக்கு ஞாபகம். அவர்கள் உபவாசம் என்று பிரசித்தப்படுத்தி நாபோத்தை ஜனத்தின் முன்னே நிறுத்தினார்கள். அப்பொழுது பேலியாளின் மக்களாகிய 2 பேர் வந்து அவனுக்கு எதிராக உட்கார்ந்து நாபோத்து தேவனையும் ராஜாவையும் தூஷித்தான் என்று ஜனத்திற்கு முன்பாக அவன் மேல் சாட்சி சொன்னார்கள். அதற்கு பின்பு அவனை பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போய் அவனை சாகும்படிக்கு கல்லறிந்து பிற்பாடு ஏசபேலுக்கும் நாபோத் கல்லறிந்து செத்தான் என்று சொல்லி அனுப்பினார்கள். இப்போ பாருங்க, இந்த நாபோத் வந்து பக்கத்தில் இருக்க தன்னுடைய இடத்த கொடுக்கலன்னு சொல்லி, திராட்சை தோட்டத்தை கொடுக்கலன்னு சொல்லி உபவாசம் என்கிற பேரில் ஜனங்களை கூட்டி, இந்த நாபோத்தையை கூட்டி, இந்த ஏசபேல் என்ன பண்ணிவிட்டா? நாபோத்தை கல்லறைச்சி நகரத்துக்கு வெளியே கொண்டு போய், எங்கள் பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போய் அவன் சாகும்படி அவனை கல்லறிந்து பிற்பாடு ஏசபேலுக்கு நாபோத் கல்லறிவுண்டு செத்தான் என்று சொல்லி அனுப்பினார்கள். இப்போ லேவியராகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேலை சேர்ந்த ஒருவன் அந்நிய ஜாதியான பெண்ணை திருமணம் பண்ணினா அவங்க என்ன பண்ணணும் தெரியுமா? அவங்க 2 பட்டணத்துக்கு வெளியில் கொண்டு கல்லறி, இவளை அன்னைக்கே கொண்டிருக்கணும். இந்த நாபோத்தை இவனை என்ன பண்ணிருக்கணும்? ஏசபேலை என்ன பண்ணியிருக்கணும்? ஏசபேலையும் ஆகாபையும் பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போய் கல்லறிச்சு கொண்டிருந்தா இந்த நாபோத்து உயிரோடு இருந்தது. இந்த ஏசபேல் புறஜாதி பெண், ஆகாப் இஸ்ரவேலின் ராஜா. அப்போ பாருங்க, அன்று சரி இன்று சரி ராஜாக்களுக்குன்னா ஒரு சட்டம், தேசத்தை ஆளுகிறவனுக்கு தனி சட்டம், சாதாரண குடிமகனுக்கு ஒரு சட்டம். நம்ம தேசத்தில் எல்லா தேசத்திலும் சாதாரண உடனே தண்டனை. இதே தாவீது ராஜா அடுத்தவருடைய மனைவியை தனக்கு சொந்தமாக்கி கொண்டான என்ன பண்ணியிருக்கணும் தெரியுமா? நியாயப்பிரமாண சட்டத்தின்படி என்ன பண்ணியிருக்கணும்? கல்லறிச்சு கொண்டிருக்கணும் தெரியுமா? அப்ப ராஜாக்களுக்குன்னா ஒரு சட்டம். அப்ப இங்க உபவாசம் என்கிற பேர்ல இவன் செய்த ஒரு கூத்து, ஒரு உத்தம மனுஷனாகிய நாபோத் கொலை செய்யப்பட்டான். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, உபவாசம் என்பது கர்த்தரையோ மனுஷனையோ ஏமாற்றுவதற்கு அல்ல. வெளிப்படையா உபவாசம் என்று கூறிக்கொள்வது, பிரசித்தப்படுத்துவது, நாங்கள் 40 நாள் நாங்கள் வந்து ஒரு சொல்லி இருக்கிறோம் என்று சொல்லுவது, 40 நாட்கள் நாங்கள் உபவாசம் இருக்கிறோம் என்று சொல்லுவது, நாங்கள் 21 நாள் இருக்கிறோம் என்று சொல்வது, 7 நாட்கள் இருக்கிறோம் என்று, இதையெல்லாம் உபவாசமே இல்லை. என்னை கேட்டால் நீ உண்மையாய் உபவாசம் நீ
இருந்தால் நல்லது. ஒரு நாள் இருந்தால் கூட போதும். எவ்வளோ நாள் இருந்தால் கூட போதும்? ஒரு நாள் 24 மணி நேரம் நீ உண்மையாய் உனக்கும் தேவனுக்கும் தெரிய நீ உபவாசம் இருந்தாவே போதும். இது இல்லாமல் சபை உபவாசம் இருக்கிறது. சபை உபவாசம் இருக்கிறது. இன்னொரு இடத்துல உபவாசம் பண்ணினாங்க. 1,24,000 பேர் நினைக்கிறேன். 1,24,000 பேர் உங்களுக்கு ஞாபகம் வந்தது யாரு? மிருகமாக கொண்டு வாசிங்கிறீங்க. நினிவே பட்டணத்தார் என்ன பண்ணாங்களா தெரியலையா? என்னப்பா? உபவாசத்தை குறித்து வேதாகமத்தில் அனைத்து இடங்களிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. உபவாசம் எப்படி இருக்க வேண்டும் என்று. அதை விட்டு நான் உபவாசம் இருக்கிறேன் என்று தூற்றிக்கொண்டு இருக்க வேண்டாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னது போல உன் முகத்தை வாடலாய் வைக்க வேண்டாம். நீ அன்னைக்கு மோசமான ஒரு ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கிட்டு நான் வாசிக்கிறேன்னு சொல்லி தெரியாத, டீ கடைக்கு போகாத, உன் வீட்டில் உன் அறை வீட்டை கூட்டிக்கொள். இந்த அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி நீ உன் வேண்டுதல் என்னவோ நீ என்னத்தை வேணாலும் கேளு, எனக்கு அது நானா வேணாங்கிறேன். நீங்கள் உங்களுக்கு என்ன வேண்டுமோ, உங்களை படைத்தவர் அவர், உங்களை அழைத்தவர் அவர், உங்களை தெரிந்து கொண்டவர் அவர், உங்களை வழிநடத்தி போகிறவர் அவர். அவருக்கு மட்டும் கேட்கும்படி உன் அறை வீட்டை கூட்டிக் கொண்டு உன் அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி நீ கூப்பிட்டால் வெளியரங்கமா உனக்கு என்ன செய்வாரு? சரி, வெளியரங்கமா நீ கூப்பிட்டுனா அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி கூப்பிட்டா வெளியரங்கமா உனக்கு பதில் அளிப்பா. நீ வெளியரங்கமா கூப்பிட்டீங்கன்னா உனக்கு பதிலே அளிக்க மாட்டாருன்னு அர்த்தம். அதனால வருகிற நாட்களே இந்த கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் உபவாசம் இருக்க விரும்பினால் அது உங்கள் மன விருப்பம். நான் 12 மணி நேரம் இருக்கணும், அதுவும் உங்கள் விருப்பம். நான் ஒரு நாள் அது உங்கள் விருப்பம். நான் ஒரு நாள் இருக்கிறேங்கிறதுக்காக 3 மணி நேரம் இருந்து விட்டு 3 மணி நேரம் இருந்து விட்டு சாப்பிட்றது மட்டும் அது பாஸ்டிங்கே இல்லை. நம்ம என்ன நோக்கத்துக்காக நாம் பாஸ்டிங் இருக்கிறோமோ, அது எவ்வளோ நேரம் நம்ம மனத்தில் நிர்ணயம் பண்ணுறோமோ, அல்லது கணவன் மனைவியாக நம்ம எவ்வளோ நேரம் நிர்ணயம் பண்ணுறோமோ இருங்க. நான் தான் சொல்கிறேன், நீ பாஸ்டிங் இருக்காததுனால பாவம் என்று எங்கேயும் சொல்லலை. நீ பாஸ்டிங் இல்லைன்னா பரவத்துக்கு போக மாட்டேன் ஆண்டவர் எங்கேயும் சொல்லலை. சரி, ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, சில வகையான பிசாசுகளை ஜெயிப்பதற்கு என்ன செய்யணும்? ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி. அப்போ பிசாசுடைய காரியங்கள் நம்முடைய காணப்படுது. அப்போ என்ன பண்ணணும்? அப்போ உபவாசம் இருக்கணும். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, வருகிற நாட்களில் நீங்கள் உபவாசம் இருக்க விரும்பினால் வேதம் என்ன சொல்லியிருக்கிறதோ அதன்படி உபவாசம் இருங்கள். அதான் என்ன சொல்ல போனாங்க, நான் இன்னைக்கு உபவாசம்ங்கன்னு சொல்லி எனக்கு கூட நீங்கள் தெரிவிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரே ஒரு காரியம், நாளைக்கு ஒரு நாளைக்கு எனக்கு ஃபோன் பண்ணாதீங்க. நாளைக்கு ஒரு நாளைக்கு எனக்கு ஃபோன் பண்ணாதீங்க. இன்னும் சொல்லப்போனால் சொல்லிடுறது நல்லது, இல்லை ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டுறது நல்லது. ஒரு நாள் உபவாசமா ஃபோனையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேங்கிறேன். என்ன பெரிய உனக்கு அமெரிக்க அதிபர்லேருந்து ஃபோன் வந்துட போது. உபவாசம் இருக்குன்னு நினைக்கிறியா? கர்த்தரிடத்தில் மட்டும் உன் மனதை செலுத்தி உன் அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி கூப்பிடு. வெளியேறாம உனக்கு பலம் கிடைப்பான். நாம் கர்த்தருடைய சமூகத்தை தாழ்த்துவோம். கர்த்தர் நாம் இந்த காரியங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேலைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த நாளில் தாவே உபவாசத்தை குறித்து ஆண்டவரே எங்களுக்கு உங்கள் வேதாகமத்திலிருந்து உங்கள் சத்திய வசனத்திலிருந்து எங்களுக்கு தெளிவாய் எங்களுக்கு எடுத்து காண்பிட்டீங்க. நன்றி செலுத்துகிறோம். வருகிற நாட்களிலே நாங்கள் உபவாசிக்க விரும்பினால்
ஆண்டவரே உங்கள் சத்திய வசனத்தின்படி நீங்கள் எங்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்துருக்கீங்களோ அதன்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. வந்திருக்க உங்கள் மக்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க, ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க. உங்கள் பரிசுத்தாவின் வல்லமையினாலும் உங்கள் சத்திய வசனத்தினால் இணைக்கிடுங்க. நாங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் வருகைக்கு ஆயத்தப்பட ஏசப்பா உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால செபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையான பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் கர்த்தரை தொழுகிற கர்த்தருடைய நம்மோடும் உலகத்தில் உள்ள எல்லா பரிசுத்தவான்களோடும் என்றும் என்றும் சதாகாலம் நிலைத்திருப்பதாக, ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நம்மை அவருடைய நிறைவை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை கற்பனை வச்சு